இன்றும் அன்பான பிள்ளைகளை நாங்கள் டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். இப்போது எங்களோட சேர்ந்து நீங்கள் பேப்பர் ரோலை தயார்படுத்தி வைத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி அழகான சிங்கத்தை செய்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று பார்க்கலாம். இப்போது தொடர்ந்து இது மாதிரி நாங்கள் கைவில செய்வோம் என்று காட்டியிருந்தோம் தானே பேப்பர் ரோலை வைத்து. ஆகவே கரைச்சலில் பேப்பர் ரோல் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் A4 கடதாசியை வைத்து நாங்கள் ரோல் செய்து வைத்து கூட இப்படியான கைவேலைகளை நாங்கள் செய்து கொள்ளலாம், சீக்கிரம் செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் இந்த சிங்கத்தை செய்ய போகிறோம். அதற்கு நான் தெரிவு செய்திருக்கிறேன் மஞ்சள் கலர் கடதாசியும் அதுபோல் அதோட மண் நிறத்திலான கடதாசியையும். இப்போ எங்களுக்கு கத்திரி வேணும், அதுபோல் பென்சில் வேணும், கம் வேணும், இதையெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்ட முதல்ல இப்போ நாங்கள் பார்க்க போவோம். முதல்ல இந்த மண் கலர் கடதாசியை எடுத்து வேற வைத்து கொள்ளுவோம். அதுக்கு பிறகு இதோ இந்த மஞ்சள் கலர் கடதாசியில் இந்த பேப்பர் ரோலை வைத்து நாங்கள் முதல்ல ஒட்டிக்கொள்வோம். எப்போது நாங்கள் இதை ஒட்டும்போது கவனமாக நாங்கள் பார்த்து கொள்ளணும். அதாவது வீணாக்காமல், இந்த கடதாசியை வீணாக்காமல் நாங்கள் சுருட்டி எடுத்துக்கொள்ள வேணும். ஆகவே வீணாக்காமல் இப்படி செய்தால் சின்ன ஒரு இடத்தோடு எங்களுக்கு முடிந்துவிடும். இந்த கடதாசி எஞ்சி இருக்கும், அதை வேறொரு வேலைக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். ஆகவே பாருங்கள், இந்த அளவுக்கு கீழையும் மேலேயும் இந்த அளவுக்கு எடுத்து இதோ நாங்கள் வெட்டி எடுத்து மடித்து வெட்டி எடுத்துக்கொள்வோம். எடுத்து வைத்திருந்தால் அது எங்களுக்கு தேவையான வேறொரு கைவேலைக்கு உகந்ததாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ இவ்வளவு போதும் எங்களுக்கு. இதை நாங்கள் ஒட்டி எடுத்துக்கொள்வோம். சரி, இப்போ நான் முதல்ல சொன்னது போல் இதை நீராக இப்படி வைத்து சரியாக நாங்கள் ஒட்டிக்கொள்ளுவோம். ஏனெண்டா சரியாக நீராக வைத்து தான் நாங்கள் ஒட்ட வேண்டும். முதல்ல சரியாக பாருங்கள் நீராக இருக்கிறதாண்டு. எப்பொழுதுமே இந்த மூளை பகுதியில் கூடுதலாக நாங்கள் கொஞ்சம் கம்மம் போடணும். அப்போ தான் அது சரியாக ஒட்டும், மீண்டும் கலராத வண்ணம் ஒட்டும். ஆனாலும் பாருங்கள், இந்த கொஞ்சம் பக்கம் எங்களுக்கு மிஞ்சி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லை. இதை நாங்கள் கொஞ்சம் கம்ம பூசி ஒட்டி கொள்ளுவோம். சரியா? இப்போ இதை ஒட்டுறதுக்கு முதல்ல ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, நாங்கள் சின்னதாக இப்படி சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்வோம் பேப்பர் ரோலில். சரியா? ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கோம். இப்படி வெட்டி எடுத்துக்கொண்டா உட்பக்கமாக எங்களுக்கு மடிப்பதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். அதுபோல் 2 பக்கங்கள்லையும் இப்படி வெட்டி கொள்ளுவோம். சரியா? இப்போ வெட்டியது போதும்னு நினைக்கிறேன். இனி இதுக்கும் கம்ம பூசி ஒட்டி கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்களா, இப்படி உள்பக்கமாக அழுத்தி நாங்கள் ஒட்டிக்கொள்ளுவோம். இப்போ உங்களுக்கு விளங்குதா? பாருங்கள், இவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக ஒட்ட முடியுது. இப்போ நாங்கள் வெட்டாட்டி இப்படி நீட்டாக எங்களுக்கு ஒட்டிக்கொள்ள முடியாது, வெளியில் வரும். ஆகவே நாங்கள் ஒரு கோடாக இப்படி வெட்டி கொண்டு இதை உட்பக்கமாக ஒட்டுனா ரொம்ப அழகாக நேர்த்தியாக நீட்டாக இருக்கும் எங்களுக்கு. பாருங்கள், இப்போ கம்ம அழகாக பூசி இதை ஒட்டி கொண்டோமா? சரி, இப்போ இது தயார் நிலையில் இருக்குது. அதாவது சிங்கத்தினுடைய உடல் பகுதி தயாராக இருக்குது. இனி சிங்கத்தினுடைய தலை பகுதியை நாங்கள் செய்வோம். அதற்கு இந்த முகத்துக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு வட்டம் உங்களுக்கு தேவை தானே. அதுக்கு நாங்கள் இப்படி இதோ உங்களுக்கு முடியும், இந்த ரோலை வச்சு நாங்கள் இப்படி கீறி முகப்பகுதியை வட்டமாக நாங்கள் வெட்டிக்கொள்வோம். முதல்ல இப்போ நான் நினைக்கிறேன், இந்த கையாலே இப்படி ஒரு வட்டமாக வரைவோம். இதோ இனி சின்ன 2 காதுகள் இருக்கும் தானே, இந்த காதுகளை இப்படி நாங்கள் வரைந்து கொள்வோம். இனி இதை வெட்டி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வேற சரியா? பாருங்க, கவனமா. இதை பாருங்கள், இந்த பென்சிலால் நீங்கள் கீறியதோ பேனாவால் கீறிய அடையாளம் தெரிந்தாலும் பரவாயில்லை. இப்போ இதை நான் ஒட்டும்போது இப்படித்தான் நான் அதை ஒட்டுவேன்.
ஆகவே அந்த பக்கத்தில் பென்சில் கோடு இருந்தால் பிரச்சனையே இல்லை. நான் ஒட்டும் போது இப்படி தான் ஒட்டுவேன். இப்போ இந்த கடதாசியை விட்டுட்டு இப்போது சிங்கத்தினுடைய இந்த பாருங்க சைடில் அப்படி இருக்குன்னு சொல்லி அதை நாங்கள் ஒட்டிக்கொள்ள வேணும் தானே. அதற்கு இந்த முகத்தை முதல்ல நாங்கள் இப்படி ஒட்டிக்கொள்ளுவோம் இந்த மண்ணிற கடதாசி மேலே. பாருங்க, ஒட்டும்போது இந்த சைடாக்கி நீங்கள் ஒட்ட முடியாது. ஏனெண்டா அதனுடைய அந்த தலைப்பகுதியில் முடி இருக்குன்னு தானே. ஆகவே அதுவும் எங்களுக்கு வரக்கூடியவாறு தான் நாங்கள் ஒட்ட வேணும். இதோ ஒரு பேனாவை எடுத்து இப்படி காது பக்கத்துக்கு கொஞ்சம் நாங்கள் அதை எடுப்பாக இப்படி கீறிக்கொள்வோம். இனி கண்ணையும் வரைஞ்சு கொள்வோம். மூக்கு பகுதியை வரைந்து ஏதோ கொஞ்சம் சிரித்து கொண்டு இருக்கிற ஒரு சிங்கம் மாதிரி நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ பாருங்க, பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். இதோ அதனுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த முடி இருக்குது தானே, அதுக்கு இப்படி கொஞ்சம் இடம் விட்டு இப்படி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். அது பிறகு அதை நாங்கள் இப்படி வெட்டி எடுக்கலாம் பாருங்கள். ஆகவே அந்த கோடு தெரியாத மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். அந்த கோடு தெரியக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் உட்பக்கமாக இப்படி வெட்டி கொள்ளலாம். இப்போ பாருங்க, சிங்கத்தினுடைய தலைப்பகுதி, மூகம் எல்லாமே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ அந்த தாடை பகுதியிலேயே நாங்கள் இப்படி சின்ன சின்ன கோடுகளாக வெட்டி கொள்ளுவோம். இப்போ கவனமாக வெட்டுங்க. அதாவது அதனுடைய காது பக்கம் வெட்டாத மாதிரி, கவனமாக தலைப்பகுதி வெட்டாத மாதிரி இப்படி இடம் விட்டு நீங்கள் வெட்டி கொள்ளுங்க கத்திரியால். சரியா? இப்போ என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இப்போ சின்ன கத்திரி இருக்கும் தானே உங்களோட, அந்த கத்திரி எடுத்து இப்படி திறந்து கவனமாக பாருங்கள். கை வெட்டாத வண்ணம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஷார்ப்பான கத்திரியாக இருந்தால் உங்களுடைய கை காயப்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே அது இல்லாமல் இப்படி பிடிக்கக்கூடிய மாதிரி, ஓரளவு வெட்டக்கூடிய மாதிரி இந்த 3 விரலால் இப்படி பிடித்து கவனமாக இப்படி பாருங்கள். அதாவது கொஞ்சம் பழகும் வரையும் இப்படி கவனமாக நாங்கள் நீவி விட வேணும். என்னென்னு சொன்னால், இல்லாவிட்டால் இந்த முகத்துண்டு, இந்த கடதாசி அப்படியே பிய்ந்து போயிடுவிடும். ஆகவே அது இல்லாத மாதிரி கொஞ்சம் கவனமாக நீங்கள் உங்களுக்கு பரிச்சயம் வர வரையும், இதை செய்ய பரிச்சயம் வர வரையும் கவனமாக இப்படி மேற்பக்கமாக அதை கவனமாக இதை இப்படி நீவி விடுங்க. என்ன சொன்னால் அதனுடைய சிங்கத்தினுடைய அந்த முடி இப்படி அழகாக தெரியணும் பாருங்கள். இது எஞ்சிய பகுதியை இப்படி நீங்கள் மடித்து கூட வைக்கலாம். இப்போ பாருங்க, சிங்கத்தினுடைய தலைப்பகுதியை செய்து முடித்து விட்டோம். இப்போ நாங்கள் இதை கம் பூசி எப்படி நாங்கள் இதை ஒட்டலாம் என்று பார்க்கலாம். இதோ சரி, இப்போ ஒட்டிட்டோம். இப்போ சின்ன கால் 2 வைப்போம் அந்த சிங்கத்துக்கு. இப்போ நாங்கள் இன்றைக்கி அதாவது வெட்டி எஞ்சி இருந்த பகுதி இருக்கிறது தானே, அதே எடுத்து நாங்கள் வீசாமல் வைக்க வேணும்னு சொல்கிறது இதுக்கு தான். இப்போ இந்த சிங்கத்தினுடைய கால் பகுதியை நாங்கள் வரைந்து வெட்டி எடுத்து வைத்து கொள்ளலாம். இதோ இதுக்கு பிறகு சின்ன ஒரு வால் பகுதி எங்களுக்கு தேவை. சின்னதா ஏதோ இப்படி மெல்லிசா நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த எஞ்சிய பகுதியிலே நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதோ
வால் பகுதியிலேயே சின்ன ஒரு வால் நுனியில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பு வேணும் தானே, அதையும் இந்த கடதாசியிலேருந்து வெட்டி கொள்ளலாம். இப்போ இந்த காலை நாங்கள் முதல்ல ஒட்டுவோம். இப்போ பார்த்தீங்களா வால் பகுதியில் இந்த வால் குஞ்சம் என்று சொல்லுவாங்க, அது மாதிரி இப்படி சிங்கத்தினுடைய வால் பகுதியில் இதையும் ஒட்டிட்டு, இப்போது நாங்கள் உங்களுக்கு இந்த கத்திரியால் எப்படி நீவி விடணும் என்று சொல்லி தந்தது தானே, மெதுவாக கிளியாத வண்ணம் இப்படி மெதுவாக, அதாவது இந்த வால் வளைந்திருப்பது போல் இப்படி மெதுவாக நாங்கள் நீவி விட்டு கமம் பூசி இதை இப்படி பின்பக்கமாக ஒட்டி விடணும். இதை பாருங்க, சிங்கத்தினுடைய வால் பகுதி எப்படி இருக்குன்னு ஏதோ இப்படி ஒட்டி கொண்டா சரி. இப்போ பார்த்தீங்களா எவ்வளவு அழகான சிங்கம், ரொம்ப இலகு தானே. இப்போ பாருங்கள், இதை நாங்கள் பென்சில் பாக்ஸ் போல் கீழ் பகுதியை நாங்கள் மூடி ஒட்டி விட்டு நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இது போல் இன்னும் நாங்கள் நிறைய செய்வோம். தொடர்ந்து பேப்பர் ரோல் இருந்தால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, எங்களோடு இணைந்திருங்க. ஆகவே மீண்டும் சந்திப்போம். நன்றி பிள்ளைகளே.